நீங்க நம்ப மாட்டீங்க டாப் 926 இன்ஸ்டிடியூட்ஸ்ல தமிழ்நாட்டில் 180 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற டாப் 926ல 180 இன்ஸ்டிடியூட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எவ்ரி வீக் டெக்னாலஜி அப்டேட் ஆகுதுங்க. இப்போலாம் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நீங்கள் COVID-19 அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இயர்ஸ், எவ்ரி வீக் ChatGPT வந்த பூம் வந்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் அப்டேட் ஆகுது. பசங்க ரைட்டாகவே அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ஒரு டிகிரி முடிச்சு ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணால் உள்ளே போய் உட்காந்துடலாம் அப்படி இல்லை. நீங்கள் டெக்னாலஜியோட கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் பேசிக் லெவல் சயின்ஸ் டிகிரியை வச்சு இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷனே 50,000 சேலரி அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் லேர்னிங்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு செமிகண்டக்டர் கோயிங் டு ரூல் ஓவர். செமிகண்டக்டர்ஸ் தான். இப்போது ஆப்பிளோட ஐஃபோன் ப்ரொடக்ஷன் 2025க்குள்ள 25% ஐஃபோன் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ஐஃபோன் ரெடி ஆகிறதுக்கு 7-8 கம்பெனி வேலை செய்யணும். அது எல்லாமே செமிகண்டக்டர் கம்பெனிஸ் தான். இப்போ நம்ம ஊரில் CECRன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடியில் இருக்குது. ஃபியூச்சர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக இருக்க போது, பேட்டரிஸாக இருக்க போது 12th மார்க் தான் எலிஜிபிலிட்டியே. நீங்கள் உள்ள வெறும் 30 சீட் தான். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-on-1 இன்ட்ராக்ஷன், மென்டரிங், அந்த என்டையர் காலேஜ்லேயே இந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிச்சவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்த எல்லாருமே டாக்டர், MBBS, BDS இதை மட்டும் யோசிக்கிறாங்க. மெடிசன் அலைன்டு கோர்சஸ்னு சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், நீங்கள் நீட் எழுதுனீங்கன்னா ஒரு 8-10 ஆப்ஷன் தாங்க இருக்குது. நீட் எழுதுலைன்னா ஒரு 25 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தவங்க வந்து ஒரு 4000 பேர் தான். நீங்களும் வீடு கட்ட போகிறீங்க, நானும் வீடு கட்ட போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ஆப்ரேட் ஆக போகிறது இல்லை. ஆனால் சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லை. ஈவன் 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேட் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 70,000 பேக்கேஜ், கவர்மெண்ட் ஜாப். ஆனால் படித்தவங்க இல்லை. இப்பயுமே வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிக்கான அந்த ஒரு மவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குறையவே இல்லை. ஸ்டில் கொஞ்ச நாள் டவுனாக இருந்தது. இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்துட்டு காலியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. பட் பாஸ்ட் 2-3 இயர்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்ஜினியரிங் சீட்ஸாக இருக்கட்டும், அண்ட் நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ மாணவர்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்துட்டு இன்னும் அந்த ஓப்பனிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அணுகுறாங்க? எஸ், கண்டிப்பாக நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே மட்டும் 120 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஆனால் மேஜராக என்ன சேலஞ்சுனா பசங்க அந்த 4-5 கோர்சஸ் மட்டும் சூஸ் பண்ணுறதா ரியல் சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்னும் பசங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாலும் அன்எம்ப்ளாயபிலிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதாவது எம்ப்ளாயபிள் டேலண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு எம்ப்ளாயபிளாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கேப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பசங்க டைவர்சிஃபைடாக கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கிறது தான் ரியாலிட்டியாக இருக்குது. எல்லோரும் CSE, AI, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி போகிறாங்க. இப்போ AI டேட்டா சயின்ஸ்லாம் எடுத்திங்கன்னா கோர்ஸ் டிஃபைன் பண்ணி 4 வருஷம் தான் ஆச்சு. ஸோ டீச்சர்ஸு இப்போ தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அப்ஸ்கில் பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ பசங்களும் அவங்களோட சேர்ந்து படிக்கிறது ரெடியாக இருந்தால் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா UG லெவலில் வைடாக சூஸ் பண்ணிவிட்டு PG லெவலில் நேரோ டவுன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இமீடியட் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. இதே நீங்கள் எனி ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், BSc, MSc, PhD வரையும் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் பேசிக் லெவல் சயின்ஸ் டிகிரியை வச்சு இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷனே 50,000 சேலரி அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் லேர்னிங்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய கோர்சஸ் இருந்தாலுமே இப்போ நாங்கள் படிக்கும் போதுமே சரி, இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வெளில வரப்ப எல்லாருமே போய் விழுந்தது என்னமோ IT செக்டரில் தான் விழுந்தாங்க. ஈவன் தோ இவங்க ECலேருந்து வந்திருப்பாங்க, ENDலேருந்து வந்திருப்பாங்க, மெக்லேருந்து வந்திருப்பாங்க. பட் எல்லாருமே போய் ஒரு IT கம்பெனியில் தான் இருக்கிறாங்க. பட் இப்போ இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறாங்க, BCA முடிக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து ITயில் வந்துட்டு ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் ஏன் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் டார்கெட் என்னவா இருக்குது அப்படிங்கிறது இங்கே யாரும் பார்க்குறதில்ல. அட்லாஸ்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கா, எனக்கு படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்குமா, அது மட்டும் தான் யோசிக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணி திருப்பியும் போய் அதில் விழுறாங்கிற மாதிரி எனக்கு தோணும். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு ஃபேண்டசி இருக்குது. IT என்ட்ரி ஈஸி கம்பேரிட்டிவ்லி மற்ற இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதோட IT என்ட்ரி ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் உண்மை என்னென்னா மோஸ்ட் அன்ஸ்டேபிள் இண்டஸ்ட்ரி IT தான். நீங்கள் ஒரு 45 இயர் ஓல்டு கிட்ட போய் கேட்டிங்கன்னா IT ப்ரொஃபஷனல் கிட்ட எப்போ எனக்கு வேலை போகணும்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா காசு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ITயில் எப்போயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான்.
தான். இப்போது அப்படியே பேரலாக வருவோம். கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னு எடுத்துப்போம். இந்த ரியல் இன்ஜினியரிங் இஸ் மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் என்ட்ரி கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீட் ரைட் ப்ரொஃபஷனல்ஸுங்கிறனால என்ட்ரி கஷ்டமாக இருக்கும். பட் க்ரோத் கண்டிப்பாக எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். ஸோ பசங்க வந்து அந்த ஃபேண்டசி நோக்கி ஓடாமல் ஆக்சுவலாக அன்ஸ்டேபிள் இண்டஸ்ட்ரிங்கிறது புரியாமல் எடுத்துக்கிறாங்கிறது தான் ரியல் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு செமிகண்டக்டர் கோயிங் டு ரூல் ஓவர். செமிகண்டக்டர்ஸ் தான். இப்போது ஆப்பிளோட ஐஃபோன் ப்ரொடக்ஷன் 2025க்குள்ள 25% ஐஃபோன் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ஐஃபோன் ரெடி ஆகிறதுக்கு 7-8 கம்பெனி வேலை செய்யணும். அது எல்லாமே செமிகண்டக்டர் கம்பெனிஸ் தான். ஆக்சுவலாக தமிழ்நாடும் இந்தியாவே சரி, தமிழ்நாடும் சரி லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் எக்ஸ்போர்ட்டர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம கோர் இன்ஜினியரிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒரு 4 இயர்ஸ் ஈவன் மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும். இமீடியட்டாக ஜாப்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிடுவீங்க, ஆனால் சஸ்டெயின் ஆக முடியாது. எனி டைம் தேர் வில் பி அ பிகர் கொஷின் மார்க். நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுங்கள். இப்போ சில பேர் சொல்கிறாங்க 4 வருஷம்லாம் தேவையில்லை, 1 இயர் இந்த கோர்ஸ் படித்தா போதும், அந்த கோர்ஸ் படித்தா போதும் அப்படின்னு பண்ணுறாங்க. 4 வருஷம் பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு ஒரு ரியல் சேலஞ்ச் இருக்குது. படிக்கிறாங்களா? ஆக்சுவலாக தெர் இஸ் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கூலில் நம்ம படிக்கலாம், காலேஜில் கற்றுக்கிட்டா தான் வேலை. காரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், அதை இன்டர்நெட்டில் போட்டாவே விஷயம் வந்துருமே. அதை படித்து என்ன பண்ண போகிறோம்? காரை வச்சு நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்கன்னு தெரியணும். அதில் இருக்க இன்ஜினை டிசைன் பண்ண தெரியுதா அப்படின்னு தெரியணும். இல்லை இப்போது பெட்ரோல் காராக இருக்குது, வெஹிக்கிள் ஆக்கிறதுக்கு அதை என்ன பண்ணணும்னு தெரியணும். இல்லை காரை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரியணும். இந்த அப்ளிகேஷன் பாட்டை பசங்க விட்டுறாங்க. ஆக்சுவலாக ஐடியில் எப்போயுமே பல்க் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க. 2 இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்னு. இந்த டிசிஎஸ், ஹெச்எல், விப்ரோ சர்வீஸ்லாம் இமீடியட்டாக ரெக்ரூட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உள்ளே சேல் ஆகும்போது ஆவரேஜ் சேலரிலேயே தான் போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்னைக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ரியல் க்ரோத் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நான் வந்து வேறு ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், ஐ ஹேவ் சம் டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமர்ஸ் டிகிரியே கையில் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஏஐ கோர்ஸோ இல்லை வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸோ படித்தாலுமே ஐ கேன் கோ இன் டு தி ஐடி செக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிடெக் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து உருவாக்குறத பார்க்க முடியுது. ஏன்னா வெளில வந்து அந்த கோர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பணம் கொடுத்து கற்றுக்கிட்டு வந்து உள்ளே போகிறாங்க. இல்லை உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸே வந்து ஐடி எம்ப்ளாயிஸை வந்து தங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கோர்ஸ் எடுத்துக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த 4 வருஷம் ஏன் நம்ம படிக்கணும் அந்த கோர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. ஆக்சுவலாக எதுனா 4 வருஷம் பசங்க கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, படிக்கிறாங்க. 80% சிஜிபிஏ, 75% சிஜிபிஏ அப்படிங்கிற ஃபோக்கஸில் இருக்கிறனால தான் அந்த 4 வருஷம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த 4 வருஷங்கிறது நீங்கள் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பீரியட். இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறது தான் ரியல் ப்ராப்ளம். ஆக்சுவலாக அது கெரியர் ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா 10 இடத்துல அதை அப்ளை பண்ணலாம். இப்போ நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா அதை 10 இடத்துல அப்ளை பண்ண முடியும். இப்போ டேட்டா சயின்ஸை நான் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு ஐடியில் வேலைங்கிறது இல்லை. அதை வச்சு நான் நிறைய விஷயம் பண்ண முடியும். சிம்போசியம் பண்ணலாம், காம்படிஷன் பண்ணலாம், ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம். இந்த கெரியர் ப்ரோட்டோடைப்பிங்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக நிதானமாக நிறுத்தி படிக்கணும், ஆனால் கற்றுக்கணும் ரியல் டைமில். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணி ஆழமாக போகிறீங்களோ அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ்குள்ளே போக முடியும். ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு ஒரு பர்சனை வந்துட்டு தேடும் போது வேலை இங்கே நிறையா இருக்குது, அதுக்கான ஸ்கில் செட் தான் எங்களுக்கு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறத தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது. அந்த கேப் இருக்கிறத பார்க்க முடியுது. அது வந்து ஒன்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்களா? குளோபலாகவே யூஜி படிச்சுட்டு వెళ్ళவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? குளோபலாகவே இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா எவ்ரி வீக் டெக்னாலஜி அப்டேட் ஆகுதுங்க. இப்போலாம் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நீங்கள் COVID-19 அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இயர்ஸ், எவ்ரி வீக் ChatGPT வந்த பூம் வந்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் அப்டேட் ஆகுது. பசங்க ரைட்டாகவே அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை. ஒரு டிகிரி முடிச்சு ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணால் உள்ளே போய் உட்காந்துடலாம் அப்படி இல்லை. நீங்கள் டெக்னாலஜியோட கம்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 2 months எடுக்கும். இன்றைக்கி ஒரே வாரத்தில் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி அதே மாடலில் பண்ணிட்டு போயிட முடியுது. ஈவன் 1 டேல கூட பண்ண முடியுது. ஸோ அந்த ஏஐனால் வேலை போகுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏஐனால் இப்போ கம்ப்யூட்டர் வந்தப்பையும் இதே கேள்வி தான். எல்லாமே புக்ஸில் எழுதிட்டு இருந்தோம். கம்ப்யூட்டர் நம்மளோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் ஆவீங்கிறதான் விஷயமே தவிர நான் எதுவும் கற்றுக்க மாட்டேன், காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவேன், எனக்கு ஒரு சேலரி அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஐஐடிக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்டன்ஸ், ஏன் நம்மளால அதை கிராக் பண்ண முடியல? ஏன் அங்கே போக முடியல? அந்த எக்ஸ்போஷர் இல்லையா? இங்கேருந்து யூஜி படிக்கிறதுக்கு அப்ராட்லாம் போகிறாங்க, ஏன் ஐஐடிக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எஜுகேஷனலிஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், என்ன ஆக்சுவலி அங்கே ஒரு கோர் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எக்ஸாமினேஷன் லெவல் டஃப் தாங்க. கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லணும்னா JEE, JEE அட்வான்ஸ்ட் எழுதணும். எக்ஸாமுக்கு ஒரு காம்பிடன்சி தேவைப்படுது. ஒரு 1 year ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்டு IITs. ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அட்லீஸ்ட். ஆக்சுவலாக
ஆக்சுவலாக. அதான் பேரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி பொறுத்தளவுக்கு பசங்க இமீடியட்டாக வந்து இண்டிபெண்ட் ஆகணும்னு யோசிக்கிறதா இங்கே விஷயம். ஐஐடிஸில் தமிழ் பசங்கன்னு மட்டும் இல்லை, பசங்கன்னு மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் நிறைய பேர் போகிறதில்ல. ஆக்சுவலாக நம்ம ஊரை நிறைய பொண்ணுங்க படிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஐஐடியில் சூப்பர் நூமரரி சீட்னே இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதை ஃபில்லப் பண்ணுறதுல அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். நிறைய ஐஐடிஸில் அந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனே இருக்குது. ஏன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் கேர்ள்ஸ்க்கு டைம் இருக்காது. 12th முடித்தோடனே ஒரு 4 வருஷம் படிக்கணும், அடுத்த ஐடி ஜாபும் 3 வருஷம் அப்படின்னு அந்த கேல்குலேஷனுக்குள்ளே போகிறது தான் ரியல் ப்ராப்ளம். இப்போது நிறைய அந்த ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அதை வச்சு ஒரு குவாலிஃபையர் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம், அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட படிக்கலாம்னு சொல்லி டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துருச்சு. இதுமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அனைவருக்கும் ஐஐடி அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தெரிஞ்சு 250 பசங்களுக்கு மேலே உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட SATHEன்னு சொல்லுவாங்க, சாத்தின்னு சொல்லிட்டு, JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இது நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சயின்ஸ் மெடிசனுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அங்கேயே இருக்குது. நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த JEE மெயின்ஸ் JEE அட்வான்ஸில் ரியல் சேலஞ்ச் என்னென்னா நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது, நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும். நிறைய பேர் இந்த பிரேக் இயர் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. இன்னொன்று CBSEயும் சிலபஸை படிச்சுட்டு as well as வந்து இதையும் கம்ப்ளீட் பண்ணுற ரியல் சேலஞ்சஸ் இருக்குது. தெர் ஆர் சம் இன்ஸ்டியூட் அதை இன்டெகிரேட் போகாமல் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒர்ஸ்ட் பார்ட் இஸ் 6வதுலேருந்தே ஆரம்பிச்சிடறாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயமாக இருக்குது. இப்போ 6லேருந்து ஆரம்பிக்கிறது பார்க்க முடியுது கண் கூட. பட் சில பேர் அது வந்துட்டு அதை பற்றி தெரியலையோ இல்லை அது வேணாம்னு நினச்சிட்டு விடுறதையும் பார்க்க முடியுது. ஹவு காம்படிட்டிவ் திஸ் வேர்ல்ட் இஸ் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் வருது தங்களோட குழந்தைங்கள நினச்சி. அண்ட் ஆல்சோ த காஸ்ட் இஸ் வெரி ஹை கம்பேரிட்டிவ்லி JEE எல்லாம் படிக்கணும் அப்படின்னா. ஸோ இது எப்படி அப்புறம் எல்லாத்துக்கும் சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. இல்லை ஆக்சுவலாக அதோட பேர்லாம் கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரீமியர் லீக், மெடிக்கல் ப்ரீமியர் லீக், IPL மாதிரி மெடிக்கல் ப்ரீமியர் லீக், இன்ஜினியரிங் ப்ரீமியர் லீக் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ காம்பிடன்ஸ்லாம் தேவையே இல்லை. அவங்க என்னன்னா அந்த ஐஐடிங்கிற டேகை நோக்கி ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று சொல்லவா, ஐஐடிலையும் 100% பிளேஸ்மெண்ட் வாய்ப்பே இல்லை. அங்கேயுமே 100 JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணி எவ்வளோ காம்படிட்டிவாக வந்தாலுமே ஒரு 50 பேர் பிளேஸ் ஆகாமல் இருக்க தான் போகிறான். ஸோ ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கும் அவன் படிக்கிறதுக்கும் பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த இடத்துல அப்ஸ்கில்லிங் விட்டுருப்பான், இல்லை அவன் மெமரி டெக்னிக்ஸ்லேயே ஓட்டிகிட்டு வந்திருப்பான் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா ஐஐடி தாண்டி நிறையா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக போகிற ஆப்ஷன்ஸே நான் சொல்கிறேன். வெறும் 12th மார்க் பேஸ் பண்ணி போகிற ஆப்ஷன்ஸே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் CECRன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடியில் இருக்குது. ஃபியூச்சர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக இருக்க போது, பேட்டரிஸாக இருக்க போது 12th மார்க் தான் எலிஜிபிலிட்டியே. நீங்கள் உள்ளே வெறும் 30 சீட் தான். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-on-1 இன்ட்ராக்ஷன், மென்டரிங், அந்த என்டையர் காலேஜ்லேயே இந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிச்சவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வெஹிக்கல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். காம்பிடன்சி நீட் என்ட்ரிக்கு ஒரு 190+ கட் ஆஃப்லாம் தேவைப்படுது. நல்ல காம்பிடன்சி இருக்க பையன் இந்த மாதிரி இடத்துல போனான்னா நீ ஸ்டோன் பண்ணி பெருசாக போக முடியும். இதே மாதிரி பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாருமே டாக்டர், MBBS, BDS இதை மட்டும் யோசிக்கிறாங்க. மெடிசன் அலைன்டு கோர்சஸ்னு சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், நீங்கள் நீட் எழுதுனீங்கன்னா ஒரு 8-10 ஆப்ஷன் தாங்க இருக்குது. நீட் எழுதலைன்னா ஒரு 25 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ ஃபுட் டெக்னாலஜிங்க, நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன், 140 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதோட ஒரு பெரிய படிப்பு இருக்க முடியுமா, ஒரு வேலை இருக்க முடியுமா? அதான் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பாப்புலேஷனுக்கு டெய்லி ஃபுட் சப்ளை ஆகணும்னா ஃபுட் ப்ராசஸிங் தெரிஞ்சவங்க தேவை. தஞ்சாவூரில் அதுக்குன்னே ஒரு காலேஜ், ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஒன்லி ஒன் கோர்ஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 8-10 கோர்ஸ்லாம் கிடையாது. அந்த கோர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தேர் கிவிங் லேர்னிங். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வந்தோடனே ஹிந்துஸ்தான் யூனிலெவரில் எனி ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸில் உங்களுக்கு உடனே வேகன்சிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ இந்த ஆவின் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை யோசிக்காமல் அவங்களுக்கு ஏன்னா ஐஐடியில் படித்தா தான் நம்மளுக்கு 1 லட்சம் கிடைக்கும், இல்லை 10 லட்சம் கிடைக்கும், இல்லை 1 கோடி சம்பளங்கிற ஃபேசினேஷன்லாம் அங்கே தான் படுது. ஸோ அட்லாஸ்ட் வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், தே போத் ஏன் ஈக்குவலி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது. பட் ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? இன்ஜினியரிங் படித்து ஐடிக்கு போனால் தான் இவ்வளோ சேலரி வாங்க முடியுங்கிற அந்த நோக்கத்தோடய ஓடுறாங்களோன்னு தோணுது. இல்லை, ஆக்சுவலாக வாட் மீடியா சேஸ்னு ஒன்று இருக்குது, வாட் த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சிம்பிள் ஃபார்முலா தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிவார்டு இருக்க போதுங்க.
ஒரு டாக்டராக நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபிஷனாக இருக்கீங்கன்னா ஒரு ஃபீவரை ட்ரீட் பண்ணுறீங்க, 300 rupees கன்சல்டேஷன். கொஞ்சம் மாஸ்டர்ஸ் பண்ணி நீங்கள் நீஷன் பண்ணி ஒரு ஐ சர்ஜன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஃபார்முலா பிடிக்கல யாரும். இந்த காலேஜ் படித்து முடிஞ்சோன்னே 1 கோடி சம்பளமாப்பா, 1000 பேரில் ஒருத்தன் எடுத்திருப்பான். அது அந்த சோகால்டு டேலண்ட் பூல் எடுத்திருப்பாங்க. அதை நோக்கி கூட நம்ம ஆவரேஜ் மீடியம் சேலரின்னு எடுத்து பார்க்கணும். இப்போ நானே சொல்கிறேனே, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னோட சேலரி வந்து 3.5 lakhs 2014. இன்றைக்கியும் ஒரு ஐடியோட ஃப்ரெஷருக்கான சேலரி 3.5 lakhs தான். லாஸ்ட் 10 yearsஆக இன்னும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அதே பேக்கேஜ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஒய் ஏகப்பட்ட ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் 80,000 பேர் சிஎஸ்சி படித்து வச்சுருக்காங்க. இப்போது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஷர் இருக்குங்க, 50,000 கொடுத்து எடுக்கணுங்க. இன்றைக்கி இருக்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஐடிக்குள்ளே போகிற பையனை 50,000 கொடுத்து எடுக்கணும். ஆனால் அதே 50,000ல் 2 பேரோ 3 பேரோ இந்த கம்பெனிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. தே ஆர் மேக்கிங் இட் வைஸ். அந்த டிமாண்டை நம்ம தான் இது பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே கட் பண்ணிட்டு பேரலாக வந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தவங்க வந்து ஒரு 4,000 பேர் தான். நீங்களும் வீடு கட்ட போகிறீங்க, நானும் வீடு கட்ட போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ஆப்ரேட் ஆக போகிறது இல்லை. ஆனால் சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லை. ஈவன் 6-7 monthsக்கு முன்னாடி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேட் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 70,000 பேக்கேஜ் கவர்மெண்ட் ஜாப். ஆனால் படித்தவங்க இல்லை, சிவில் இன்ஜினியர்ஸு இல்லை. இன்னும் நிறைய காலேஜில் சிவில் இன்ஜினியரிங்கை மூடிட்டாங்க. இன்னும் ஒன்றே ஒன்று நான் சொல்லணுன்னா, எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் படித்தாலும் கண்ணாடி பில்டிங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் தட்டுவீங்க. சிவில் இன்ஜினியர்னா ரோலில் நிற்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா காரை கழட்டணுங்கிறதுலாம் இப்போ இல்லை. இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டில் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, மெக்காட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க, மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, ஒரு டொயோட்டா காரு 10 நிமிஷத்தில் அசம்பிள் ஆகி வெளியே வந்துடும். முன்னாடி ஒரு கார் அசம்பிள் பண்ணுறதுக்கு மேன் பவர் அவ்வளோ தேவை. நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள், டொயோட்டா கார் அசம்பிள்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் இஸ் ஹேண்ட்லிங் த ஸ்டஃப். பட் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு பீப்புள் தேவை, அதை டிசைன் பண்ணுறதுக்கும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் அது தேவை. ஸோ இந்த ரியாலிட்டிக்குள்ளே இருக்கிறது தான் ரியல் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு டிகேட் முன்னாடியே வந்துட்டு 3 காலேஜஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கல்ட், அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த குரூப் ஈஸியாக இருக்கட்டும், இல்லை ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு சிவில் மெக்கானிக்கல்னு அந்த ஒரு கல்ட் குரூப்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இன்னுமே வந்துட்டு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதை படித்தாலே போதும், நீங்கள் சிஎஸ்சி தான் படிக்கணும்னு இல்லை, ஐடி தான் படிக்கணும்னு இல்லை, இந்த கோர்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் எனிவே கோர் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆல் அபவுட் மிஷின்ஸுங்க. மெக்கானிக்கல்னா கார் மட்டும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமொபைல் போகும்போது தான் கார் இண்டஸ்ட்ரி வருது. மெக்கானிக்கல் இஸ் ஆல் அபவுட் மிஷின்ஸ். அந்த மிஷின்ஸ் இன்க்ளூட் ட்ரோன்ஸ், ஏரோப்ளேன்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், எனி எலக்ட்ரானிக் அவுட்புட் எல்லாமே மெஷின்ஸ் தான். மெக்கானிக்கல் தான் பேசுது. இந்த இஸ்ரோ போகிற பசங்க இஸ்ரோ போகணுன்னா என்ன படிக்கணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்ன்னு கேட்பாங்க. இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஃபைன். இப்போ கூட இஸ்ரோவில் படிச்சுட்டு இருக்க நிறைய பேரோட யூஜி கிராஜுவேஷன் மெக்கானிக்கலாகவும் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ சார் எனக்கு ஒரு 3 கோர்ஸ் சொல்லுங்கள் சார். இப்போ நான் படிக்கும்போது கூட சொன்னாங்க, ஈஸி எடுத்துக்கோ, ஐடியில் கிடைச்சாலும் போய்க்கலாம், கோர் இண்டஸ்ட்ரி கிடைச்சாலும் போய்க்கலாம். இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 வேலை தாங்க. என்ன பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸ்? இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க, கோடு பண்ணுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஒரு ஆப்பை டிசைன் பண்ணுவார், அதுக்கு பின்னாடி கோடிங் அடிப்பார். இப்படி தான் பார்க்குறதுக்கு இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு கோடிங் இருக்கும். இதே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ரோபோட் எடுத்துக்கலாம், அந்த ரோபோட்டை ஒர்க் பண்ணுறதுக்கான டிசைன் பண்ணுவார், அந்த மாடல் இந்த சைஸில் இருக்கணும்னு பண்ணுவார், அது ஒரு கோடிங் அடிப்பார். ஸோ நீங்கள் ஒரு ஐடி இன்ஜினியராக இருந்தீங்கன்னா கோடிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த யூஐ யூஎக்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் கோர் இன்ஜினியரிங்குள்ளே போனீங்கன்னா டிசைனும் பண்ணலாம், கோடிங்கும் அடிக்கலாம். ஸோ யூ ஹேவ் அ டபுள் ஸ்கில். ஆப்வியஸ்லி அதில் நீட் டவுன் பண்ணி நான் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கூட போக முடியும். இருக்கும். இப்போ அப்படியே அந்த சைடு நீட் போனால் நீங்கள் சொன்னீங்க 25 கோர்ஸ் இருக்குது, நீட் எழுதலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த டாக்டர் சித்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே, பட் தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தவங்க அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் படிக்கலாம். அக்ரிகல்ச்சரில் நிறைய இன்றைக்கி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இன்னொன்று ஓல்டு டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு, 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேயே ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி சயின்ஸ், இந்த மாதிரி ரொம்ப நீஷ் டவுன் பண்ணி கூட படிக்க முடியும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட். அடுத்து ஃபிஷரி சயின்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி. ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்மளோட பெரிய ஆள் யார் இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அங்கே நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்குது, ஹேண்ட்லிங் இருக்குது, ரிசர்ச் நடக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஃபுட்டுன்னு எடுத்திங்கன்னா அதை சுற்றி ஏகப்பட்ட வேலைகள் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க முடியும். அப்படி இன்ஜினியரிங்குள்ளே வரலாம். பயோடெக், பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரிசர்ச் ட்ரிவன் கோர்சஸ் தான். இப்போது கோவிட்-19 வந்தப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு 1.5 கோடி பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க WHO டேட்டா படி. கோவிட்-19 வேக்சின்ஸை டெரைவ் பண்ணது பயோடெக்னாலஜி படித்தவங்க தான். இட்ஸ் நாட் த டாக்டர்ஸ் ஒன்லி கோயிங் டு சேவ் அஸ்.
பயோடெக்னாலஜி படிச்சவங்க இஸ் கோயிங் டு சேவ் அஸ் வெல். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நிறைய டிவைசஸ் பார்ப்பீங்க, நிறைய இப்போ அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு, கையை பிடிச்சி பார்க்குறத தாண்டி நிறையா வந்துருச்சு. அதை பண்ணுறவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். ஹெல்த் கேர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் ரொம்ப ஃபேசினேட்டிங். இப்போ அதாவது எனக்கு பயாலஜியும் பிடிக்கும் சார், எனக்கு மேக்ஸும் பிடிக்கும் சார் அப்படின்னா பயாலஜி ப்ளஸ் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இப்போ நான் போகிறேன், என்னோட ஹெல்த் செக்அப் எடுக்கிறேன், என்னோட ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும். உங்களோட பிளட் ப்ரெஷர், குளுக்கோஸ், எனர்ஜி, டயபெட்டி, ஏக விஷயமா சொல்லுவோம். இது எல்லாத்தையும் டேட்டா சயின்ஸ் படித்தோம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வயசாகுது, நீங்கள் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டயட் பிளானை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எக்ஸாக்ட் கவுண்டோட அது அழகாக டயட் சார்ட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். ஸோ நம்ம பாடியோட ரிப்போர்ட் எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுது. ஈவன் இப்போ கூட நான் ஒரு ஏஐ விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தேன். கம்ப்ளீட் பாடியை ஸ்கேன் பண்ணி சிங்கிள் ஸ்கேன் தான் 15 செகண்ட்ஸில் இந்த பாடியில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து they are giving the prescription. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போதும் சரி இப்போயுமே சரி சில விஷயங்கள் வந்து இதில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வருது. என்னென்னா எங்கே படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி. இப்போ ஐஐடியே வந்து ஒரு டேகாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ஐஐடியில் படித்தா ஆனால் நம்மளால வந்துட்டு ஸ்டில் வி கேன் லேர்ன் மச் பெட்டர் தென் அதர் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. அது உண்மையானங்கிறதே நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியங்கிறப்ப எப்படி அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைசேஷன்ஸை சூஸ் பண்ணணும்? நல்ல கொஸ்டின், ரொம்ப நல்ல கொஸ்டின். ஐஐடிஸ் பிகாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு கான்ட்ரவர்சியாக இது கூட இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் போனவங்க எல்லாமே ஆக்சுவலாக எனி காலேஜஸில் இன்டேக் 200 தான் இருக்கும். அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணி உள்ளே எடுத்தாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம 12th மார்க் பேஸ் பண்ணியே வருவோம். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அதை நோக்கி தான் ஓடுறான். எந்த என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கும் சேலஞ்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே 440 காலேஜஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ ஒன்லி ஒரு 40 காலேஜஸ் தான் காம்படிட்டிவாக இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட NIRF ரேங்கிங்னு ஒன்று இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு 20,000 காலேஜஸ் எடுத்து நிறைய பேராமீட்டர்ஸில் எவாலுவேட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்காங்க, ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, 10 இயர்ஸில் என்ன அவுட்கம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எவாலுவேட் பண்ணி எவ்ரி இயர் ஜூன் ஜூலையில் ரேங்கிங் வரும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரேங்கிங். இட்ஸ் நாட் ஒன் another private player going to do that. நீங்கள் நம்ப மாட்டீங்க, டாப் 926 இன்ஸ்டியூட்ஸில் தமிழ்நாட்டில் 180 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டாப் 926ல் 180 இன்ஸ்டியூட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்ஜினியரிங், மெடிசன், சயின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அந்த ஸ்டெம் எஜுகேஷன் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா NIRF ரேங்கிங் போங்க. அதில் அந்த காலேஜ் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னாவே அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது காலேஜுக்கு அவ்வளோதான். கோர்ஸுக்கு என்னென்னு சொல்லுவாங்க NBA அக்ரிடேஷன். இன்ஜினியரிங்குள்ளே போனீங்கன்னா இப்போ EC எல்லா காலேஜ்லையும் இருக்குது. ஆனால் இந்த காலேஜில் நான் ஏன் EC எடுக்கணும் அப்படின்னா அந்த NBA அக்ரிடேஷன் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிறைய ரிசர்ச் அவுட்புட் வந்திருக்கா, ப்ரொஃபஸர்ஸ் PhD லெவலில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ காலேஜுக்கு NIRF ரேங்கிங், கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன். 2D Entertainment presents கார்த்திக் சுபராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.